வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவில் சிறு பிள்ளைகள் இருக்குது, கிளியர் இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தும் என்னுடைய காணொளி பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சுவையான சோறு தான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரே மாதிரி வெள்ளை சோறும் கறியும் செய்து கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரில் கேரட்டும் பட்டாணி கடலையும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இது ரெண்டையும் நாங்கள் கொஞ்சம் பட்டர்லேயே வேக விடுவோம். நல்லா இருக்கும். பட்டரில் சோறு செய்யும்போது ரைஸ் நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், வதங்க விடுவோம். வதங்கின பிறகு நாங்கள் உப்பு சேர்ப்போம். இதுக்கு நான் எதுவுமே சேர்க்கல, உப்பும் தண்ணியும் மட்டும்தான். உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கிளறி போட்டு பாசுமதி ரைஸு தேவையான அளவு 1 கப் அரிசி எடுத்து நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீன்ஸும் கேரட்டும் வெந்த பிறகு நான் அரிசியையும் அதில் நான் போடுறேன். போட்டுட்டு கொதித்த தண்ணி 1 கப் தண்ணி. கொதித்த தண்ணி நாங்கள் போட்டோம்னா 5 நிமிஷத்துலேயே சோறு ரெடி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி, சோத்துக்கு மேலால் ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்தால் அது போதும். கொதித்த தண்ணி 1 கப் தண்ணியும் ஊற்றி லேசாக கிண்டி போட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் சின்ன நெருப்பில் தான் வைக்க வேணும். அப்போ தான் சோறு வெந்து பூ மாதிரி வரும், கருகாமல். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சோறெல்லாம் வெந்துட்டு நல்ல பூ போல் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி சாப்பாடு செய்து கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. இந்த சோறு உங்களுக்கு ரைஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை சோறு சமைச்ச பிறகு வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி அதையும் நான் பொரித்து எடுத்துருக்கிறேன். இதோட முட்டை அவியல், கத்தரிக்காய் பொரிச்ச கத்தரிக்காய் கறி வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. சோறு கொழு கொழுன்னு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சோறு பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது. இதுக்கு மேலே வெங்காயமும் நாங்கள் பொரிச்ச வெங்காயமும் போட்டுட்டு இதை நாங்கள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை அவியலுக்கும் கத்தரிக்காய் சட்னிக்கும் அந்த மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியோடு நன்றி உறவு.